நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி குழந்தைங்களும் லலிதா டீச்சரும் எவ்வளோ அழகாக வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த விளையாடிட்டு இருக்க இடம் நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு வந்து ரொம்பவே வந்து கொடூரமானது. இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு வந்து எந்த நாட்டிலையுமே எந்த மாநிலத்திலையுமே வந்து நடக்கவே கூடாது. ஏன்னா வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இது வரைக்கும் வயநாட்டில் வந்து இறந்து போயிருக்காங்க. இதில் வந்து பச்சிளம் குழந்தைகளோட உட்பட நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னும் வந்து மீட்பு பணி வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் பேரை மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 405க்கு மேலே வந்து டெத் ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து 200 பேரை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெஸ்கியூ டீமுக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேண்ட் இன்சைட் வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, சூரல்மலையில் இருக்கிற அந்த பூஞ்சேரி மட்டம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்து நடந்துச்சு. இந்த பூஞ்சேரி மட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் வந்து அதுக்கப்புறம் வந்து சூரல்மலை வந்துச்சு. சூரல்மலையிலேருந்து அதுக்கப்புறம் முண்டக்கை. இந்த பூஞ்சேரி மட்டத்தில் வரும்போதே வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு.